வாழ்வுரை தலைவர் வேலுமுருகன் பேசியிருந்தார். அவர் பேசியதற்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து, அப்போ உங்களுக்கு பாட்ட மனமில்லை கூட இதெல்லாம் பேசாதீங்க நிறைய அவருக்கு எதிர்ப்பா பல கண்டனங்கள் வந்தாலும் அது பெருந்தன்மையா ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம்னா, நீ யாரும் என்ன பேசினா எனக்கு என்னுடைய வேலை இந்த சமுதாயத்தை சீர்திருத்தம், இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தும். ஒரு மாணவனை, ஒரு ஆசிரியரா, ஒரு பெற்றோரா, ஒரு தகப்பனா, ஒரு அண்ணனா, அதான் ஒரு சொந்தக்காரரா, அது பார்த்து நீங்களா நல்லா படிக்கணும். நீ என்னைக்காவது எம்ஜிஆர் ஒரு பாப்புலர் லீடரை பார்த்துட முடியாது. ஆனால் என்னைக்காவது மனசு நோக்கிற மாதிரி எதையாவது எதிர்கட்சி தலைவர் பேசிட்டு வரீங்களா? பொதுமக்களும் வாக்காளர்களும் எப்படி கூந்துகளிக்க போறாங்க, எப்படி சந்தோஷப்படுறாங்க, எப்படி வரவேற்க போறாங்க, அந்த காட்சியை நான் இப்பவுமே உணர்ந்துட்டேன். எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். மாணவ மாணவிகளுக்கு, அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த, தொகுதி வாரியாக தேர்ச்சி அடைந்த மாணவர்களை சந்தித்து பல்வேறு விதமான விஜய் விருதுகளை வழங்கி அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தி பல்வேறு விதமான நலத்திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, இது இன்று அரசியல் கட்சிக்காக அவர் செய்கிறது. அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே பல வருடங்களாக செய்து வருகிறார். அதை குறித்து பல்வேறு விமர்சனம் இருந்தாலும் எல்லாத்தையுமே தகர்த்தெறிந்து விட்டு அடுத்த தலைமுறையை உருவாக்குவதில் கண்ணும் கருத்துமாக தனது அரசியல் சார்பற்ற ஒரு பணிகளையும் அவர் மேற்கொண்டு வருகிறார். அதுதான் இங்கே குறிப்பிடக்கூடிய விஷயம். அதை முக்கியமாக அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, உணர்ச்சி வசப்பட்டு பேசிய பெற்றோர்களை பார்த்து என்னை இளைய காமராஜர் என்றோ கூற வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு அன்பு கட்டளையும் பிறப்பித்திருக்கிறார். அதாவது கல்வி நலனில் அவர் மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும், கல்வி வளர்ச்சியில் அவர் ஆற்றி வரும் பல்வேறு ஆக்கப்பூர்வ பணிகள் குறித்தும் நம்மிடையே விரிவாக உரையாட எழுந்திருக்கிறார். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் தமிழக வெற்றி கழகத்தின் அண்மையில் இணைந்த மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான ஸ்ரீதரன் அவர். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கலாம் சார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஷெட்யூல் உங்களுக்கு. இன்னைக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பெல்லாம் காலை நேரத்தில் உங்களை பேட்டி எடுப்பேன், இல்லை மதியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9 மணி. அதை பல்வேறு பணிகள் கட்சி பணிகளும் மருத்துவ பணிகளும் உங்களுக்கு இன்றியமையாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு. கல்வி வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்காற்றி வருகிறார் விஜய். கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து பண்ணலவர், அதுக்கு முன்பே பல வருடங்களாக பண்ணிட்டு இருக்கிறார். தொகுதி வழியாக மாணவர்களை சந்தித்து அவரை ஊக்கப்படுத்த விதமாக பல்வேறு விதமான விஷயங்களை படிச்சுட்டு, இது குறித்து ஒரு எதிர்மறையான விமர்சனங்களை அதாவது தமிழக வாழ்வுரை தலைவர் வேலுமுருகன் பேசியிருந்தார். அவர் பேசியதற்கு எதிர்மறையான விமர்சனங்கள் அந்த மேல பேசாதீங்க, அதாவது அவர் மாணவர்களையும் ஊக்கப்படுத்தும் விதமாக தான் செய்துட்டு இருக்காரு. அது குறித்து பாராட்ட வேண்டாம், அப்போ உங்களுக்கு பாராட்ட மனமில்லை கூட இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்ட்டு நிறைய அவருக்கு எதிர்ப்பா பல கண்டனங்கள் வந்தாலும் அது பெருந்தன்மையா ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம்னா, இது வரைக்கும் அவரை குறித்து ஒரு வார்த்தை கூட அதுதான் அரசியல் நாகரிகம். அந்த அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கலாம். எல்லாருமே ஆச்சரியப்பட விஷயம் என்னன்னா, இவ்வளவு பேசுறாரு தொடர்ந்து வேல்முருகன், கடுமையா பேசுறாரு. அப்படிங்கிறப்ப அவரை பத்தி ஒரு வார்த்தையோட பேசல. அங்க கல்வி விருது வழங்கும் விழாவில் ஒரு சின்ன சிறுமி, அதுதான் வேலுமுருகனுக்கு தக்க பதிலை கொடுத்துருக்கு. இதை பார்த்தாவது இனிமேல் இது போன்ற அரசு தலைவர்கள் நிறுத்த வேண்டும் இல்லைங்களா? அதுதான், இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவருக்கு தளபதி அவருடைய சிறப்பு அம்சத்தில் ஒன்று. இது என் கடமை, என் கடன் படி செய்து கிடப்பது. நீ யாரும் என்ன பேசினா எனக்கு என்ன, என்னுடைய வேலை இந்த சமுதாயத்தை சீர்திருத்தம், இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துறது, இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கின்ற போதைப் பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு நல்ல புடம்போட்ட தங்கமாக கல்வியில் அவர்களை ஒரு புடம்போட்ட தங்கமாக அவர்கள் மாற்ற வேண்டும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் அதை அந்த கல்வி
விருது வழங்கும் விழாவில் அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தும் போது அந்த மாணவர்களோடு இன்னும் உத்வேகம். இது எப்படி உள்ள வச்சுன்னா, நான் என்னுடைய கடந்த காலத்துன்னு சொல்லுவேன். நீ வந்து வறுமைன்னு நினைச்சிடாத, நீ வந்து மருத்துவத்துக்கு டாக்டருக்கு படி அப்படின்னு சொல்லி பார்த்து 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 தன்னுடைய திறமைக்கு ஏற்ப நல்வழிப்படுத்துறாங்க. ஸோ அப்படி ஒரு மாணவனை ஒரு ஆசிரியரா, ஒரு பெற்றோரா, ஒரு தகப்பனா, ஒரு அண்ணனா, அதைதான் ஒரு சொந்தக்காரரா, அது வந்து பார்த்து பார்த்து நீங்களாம் நல்லா படிக்கணும், நீங்களே நல்லா வரணும், இனிமேல் நல்லா வரணும், எல்லா உலகப்பொருள் தலைவருமா என்ன வரணும். இதைத்தான் இவர் பேசினார் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள். அதுதான் அவசியம். ஸோ இப்படி செய்யும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இதை கொச்சப்படுத்தி பேச நான் உண்மையாக நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு தலைவர் அவர் வந்து இன்றைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவர் இந்த பணி எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு, பல வருடங்கள் செஞ்சிருக்காரு. நீங்க உங்களுக்கு அரசியல்ல வந்து கொள்கை ரீதியா இருங்க, நேருக்கு நேர் இருங்க, அதுதான் ஆரோக்கியமான அரசியல். அரசியல் வந்து விவாதம் பண்ணுங்க. ஆனா ஒரு உதவி செய்யும் போது அதை கொச்சப்படுத்துற மாதிரி நீ செய்வது, அது உங்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க அப்படிங்கும்போது உண்மையிலே அவர் நல்லா பேசுவாரு. ஏன் எப்படி பேசுறாரு எனக்கு வந்து ஆச்சரியம். அவர் பாராட்டி நீங்க கூட பல நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கீங்க. சட்டப்பேரவை அவருடைய வாதங்களை வச்சு எப்படி முன்வைக்கிறாரு, பயம்லாம் பேசுறாரு, தன்னுடைய கருத்துக்களை வந்து தங்க தலையிட்டு எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு நான் பல தடவை உங்கள்கிட்ட நம்ம மேடம் பேசியிருக்கோம். அவரை பத்தி 2 நிகழ்ச்சி எடுத்துருக்கோம். ஆமா, இப்படி இருந்தும் இந்த மாதிரி பேசுறாருன்னா இப்போ வந்து அதுக்கு என்னன்னா, நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவரை நீங்க கொள்கை ரீதியா இருங்க. நீங்க ஒரு விளையாட்டு வீரர், இன்னொரு விளையாட்டு வீரர் நீங்க எப்படி இருக்கணும், உங்களுடைய டாக்டிக்ஸ் நீங்க எப்படி திறமையா விளையாடுறீங்களோ, நீங்க எப்படி புதுமையான விளையாட்டு விளையாடுறீங்களோ, எப்படி வந்து நவீன விளையாட்டு விளையாடுறீங்களோ அந்த மாதிரி விளையாட்டு வந்து வெற்றி பெற வச்சீங்க. உங்க பக்கம் அந்த அந்த பார்வையாளர் திருப்புங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியா பேசி இமேஜ் பில்டிங் பண்றது வந்து என்னுடைய பார்வைக்கு வந்து அது இமேஜ் பில்டிங் இல்லை. அவர் அதை குறித்து விளக்கம் கொடுத்திருந்தா கூட வேணுமுருகன் நிறைய பேர் வந்து இன்னமும் பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே. அதான் எப்பவுமே ஒரு மேடையில வந்துட்ட பிறகு நம்ம என்ன பேசணும் அதுதான் மேடை. இது என்னைக்காவது எம்ஜிஆர் ஒரு பாப்புலர் கைட பார்த்துக்க முடியாது. ஆனா என்னைக்காவது மனசு நோக்கிற மாதிரி எதையாவது எதிர்கட்சி தலைவர் பேசிட்டு வரீங்களா, அதேதான். பேரவையில கூட கருணாநிதினு கூப்பிட்டு கடுமையா கண்டித்து அவர் யாரு எதிர்கட்சி கலைஞர் என்று கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் அண்ணா சொன்னதை நான் அண்ணா பார்க்கல, அண்ணா சொல்றதை சொல்லுவாங்க. அண்ணா உங்களை பற்றி வால் போஸ்ட் வந்து காஞ்சிபுரத்தில் வேற மாதிரி விட்டுருக்காங்க, அப்படியே விட்டுருக்காங்க. சரி இந்த பெட்டர் மார்க்ஸ் இதை கூட வெய்ய பக்கத்தில் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. ஸோ அதனால தான் தலைவர் சொல்றாரு, இனி வந்து இளைய காமராஜரா சொல்லாதீங்க, நான் வந்து நல்வழிப்படுத்துறேன். அப்போது ஒரு தலைவர் வந்து அப்படித்தான், ஒரு தலைவர் வந்து எப்படி இருக்கிற நடவடிக்கை இருக்கும்னா சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு தலைவர், சமூக அக்கறையோட தான் ஒவ்வொரு விஷயம் செய்யறாரு. அதுல ஏன்னா ஒரு 1000 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு இந்த சமூகத்தை வந்து நல்வழிப்படுத்தி நல்ல இடத்துக்கு கொண்டு வர நினைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, நான் வந்து சேரும்போது என்கிட்ட ஒரு சொன்னதெல்லாம் எத்தனையோ தலைவர்கள் நான் பார்த்துருக்கேன், எத்தனை தலைவர்கள் நான் பேசியிருக்கேன். ரொம்ப சுருக்கமாக சொன்னாரு. அந்த அத்தனை சுருக்கமாக சொன்னாலும் அந்த சொற்கள்ல அத்தனை அரசியலும் அத்தனை ஒரு வரவேற்கக்கூடிய விரும்பக்கூடிய பாராட்டக்கூடிய போற்றக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய அந்த வார்த்தைகள். அப்போ நானும் ஒரு டாக்டராக நினைச்சிருக்கேன், எவ்வளவு ஷார்ப்பா இருக்காரு நாட்டில், எவ்வளவு துல்லியமான ஒரு பதில் சொல்றாரு. ஆனா அந்த பதில் வந்து உதட்ட அளவுல இல்லாம இட் இஸ் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி ஹார்ட், ஆத்மார்த்தமா சொல்றாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படின்னா அவர் வந்து ஒரு யதார்த்தமா பேசுறாரு, நிதர்சனமா பேசுறாரு, உள்ளதை உள்ளபடியே பேசுறாரு, மிகைப்படுத்தியே பேசுறதில்லை. இது ஒரு தலைவனுக்கு இப்போடைய அரசியலுக்கு ரொம்ப நல்ல ஏற்றுக்கும், நல்ல ஃபிட்டிங் ஆகும். இனி வரும் தலைமுறைகளுக்கும் மற்ற இது புதிய அரசியல் வேணும்னு நினைக்கிற இந்த நடுநிலை வாக்காளர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த நடுநிலை வாக்குகளை அள்ள போறாரு, ஒட்டு மொத்தமா அப்படியே கையோட
2 கையெழுத்து அள்ள போறாரு அப்படிங்கிறது எனக்கு அது வந்து மறுபடியும் தெரிஞ்சு வச்சு பரவலாக பேசப்படாது அப்படின்னா கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு இல்லத்துக்கு நாங்கள் செல்றோம். அந்த இல்லத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பராமரிப்பு இல்லம், அது முக்கியமான ஒரு அரசியல் கிரமம் நடத்துறாரு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த இல்லத்தை போய் நாங்கள் நிகழ்ச்சிக்காக போய் எடுக்கும் போது எல்லாருமே சொன்ன வார்த்தை என்னன்னா, நாங்கள் எங்களுடைய வாக்கு முறைக்கு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏன்னா அவங்களாம் வந்து 70 வயசு 60 வயசு முதியவர்கள் தான். அவங்களுடைய மனசுல எப்படிலாம் வந்து ஈர்ப்பு ஆகியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அவர் செஞ்சு வர பல உதவிகள் வந்து சத்தமாக செஞ்சிருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னா, படித்தவர்கள், இளைஞர்கள், பெண்கள், மற்ற பொதுமக்கள், ஏழைகள், விவரம் தெரிஞ்சவங்க, விவரம் தெரியாதவங்க, வசதி படைக்காதவங்க எல்லாருமே இல்லாத பங்கு, இல்லாத அரசியல்ல பங்கு பெறணும்னு ஆசை. ஆனா ஒரு சிலர் மட்டும் எந்த தகுதியுமே இல்லை, எந்த வித படிப்பும் இல்லாம குறுக்கு வழியில இருந்து அதிகாரத்தை கைப்பற்றிட்டு, அது குறுநில மன்னர்கள் கூட அந்த அதிகாரத்தை எல்லாம் அள்ளி குமிச்சு தன் மக்கள் தன்வசம் வச்சுட்டு, தன் குடும்பம், தன் பிள்ளைகள், தன் பேரன், தன் பேத்தி, தன் அடுத்த தலைமுறை, 3 தலைமுறை, 4 தலைமுறை சொந்தக்காரங்க அப்படின்னு வியாபித்து அந்த அரசியல் வந்து ஒரு பல போட்டு வேலி போட்டு வச்சுக்கிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா சார், இதுல மற்ற ஆளுகள் வந்து தகுதி படைத்த இளைஞர்களோ, படித்தவர்களோ, நடுத்தரவங்களோ, அல்லது யாருக்கும் கிடைக்காதவர்கள் அங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அரசியல ஒரு இடம் இல்லையே என்று நினைக்கிறவர்களுக்கோ அங்க வந்து அது இடம் கிடைக்கல. இந்த ஒரு அச்சம், இந்த ஒரு ஏக்கம் அந்த மக்கள் இருக்கிறத பார்க்கிறது. ஆமா, அந்த உணர்ந்தா இந்த வெற்றிடங்கள் பூர்த்தி செய்யறதுனா என்ன செய்யறது, அதுக்கு தான் தன்னுடைய வருமானம் எதுவா இருந்தாலும் வேண்டாம், இந்த வெற்றிடத்தை யார் தான் செய்யறது, நம்ம செய்வோம் அப்படின்னு இன்னும் வர்றாங்கன்னா அதுக்கு ஒரு துணிவு வேணும். அது ஒரு அந்த வெற்றிடத்துக்கு அப்ப உடனே ஆஹா, எனக்கு நான் பசியோட இருந்தேன், எனக்கு இன்னைக்கு ஒரு ஆடம்பரத்துக்கு ஒரு நிலை கிடைச்சது, எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது, இன்னைக்கு ஒரு அம்மா வந்து தண்ணி கொடுத்துச்சு, எனக்கு நான் காலில் நடக்க முடியல, இன்னைக்கு ஒரு சைக்கிள் வந்தவர் அப்பா பேரண்ட் உட்காந்துருவாங்க, கொஞ்சம் விட்டுறேன் இப்படின்னு ஆறுதல் சொல்வதற்கும் அரவணைப்பதற்கும், என்னுடைய கஷ்டத்தை புரிந்த ஒருத்தர் அவர் கஷ்டம் என்னுடைய கஷ்டம் போல நினைச்சு அவர் நான் கேட்காம எனக்கு வந்து கொடுக்குறாரு இப்படின்னு அவர் யாரோ நினைச்சேன் அப்படின்னு நினைக்கும் போது, ஐயா எதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யல நான் கேட்கும்போது, நான் வேற ஒரு ஆள் இல்லைங்க, நான் உங்கள ஒரு அப்படின்னு சொல்லும்போது, ஆஹா அவர் அந்த தம்பி, அவர் அந்த அண்ணன், எங்க வீட்டு பிள்ளை, அவர் எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு என்னால பார்க்க முடிஞ்சது. அப்புறம் அவர் போய் இறங்கி போயிட்டாரு. அதுக்கு போறப்பதான் அவர் போன பிறகுதான் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு அவர் தேட ஆரம்பிக்கிறேன். தேட ஆரம்பிக்கும் போதுதான் நான் வந்து எங்க வீட்டுல சொல்றேன், என் நண்பன்கிட்ட சொல்றேன், எங்க அப்பாட்ட சொல்றேன், எங்க அம்மாட்ட சொல்றேன், என் தாத்தா பாட்டிகிட்ட சொல்றேன், எங்க உத்தாவுக்கு சொல்றேன், எங்க ஊர்ல உள்ள தெருவுக்கெல்லாம் சொல்றேன், எங்க கிராமத்துக்கெல்லாம் சொல்றேன். இப்படித்தான் தமிழக வெற்றிக்கலாம் நீங்க சொல்றீங்க 1.5 லட்சம் கோடின்னு அப்படி பரவுது. இது யாரும் சொல்லல, தாங்க அனுபவிச்சுட்டு சொல்றாங்க. இதை பொறுக்க முடியாம அரசியல் கட்சிகள் அல்லோடப்படுது. இல்ல இன்னைக்கு வந்து செய்தியோட அடிப்படையில் தான் பேசுவாங்க, அல்லோடப்படுது, மிகைப்படுத்தி பேசுறோம். அப்ப அல்லோடப்படுது, அவங்க வந்து பயப்படுறாங்க, பதத்தை ஏற்படுது. அதாவது ஒரு ஷிவரிங், ஒரு ஜெர்க்காக. அப்போ நாளுக்கு நாள் அதிர்வலை நெருங்கி இன்னும் பயங்கரமா இருக்கும். நம்ம இப்ப அரசியல் எலெக்ஷன் பாக்குறோம் இல்லையா, பார்த்துருப்போம் இல்லையா, நீங்க என் கண் முன்னாடி தெரியுதா, விஷயோட தெரியுது. இன்னும் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன தேவை எனக்கு நல்லா தெரியுது. நான் இப்பவே விஷயோட பார்ப்பேன். எனக்கு அடுத்த ஒரு 3 மாசம் கழிச்சு இந்த காட்சிகள்லாம் எப்படி இருக்கும், இந்த பத்திரிகைலாம் எப்படி எழுத போகுது, இந்த அரசியல் விமர்சனம் இன்னும் மௌனக்கா எப்படி வாயடைக்க போறாங்க அப்படின்றது தெரிய போகுது. இந்த மக்கள் வந்து பொதுமக்களும் வாக்காளர்களும் எப்படி கூதுகளிக்க போறாங்க
எப்படி சந்தோஷப்படுறாங்க, எப்படி வரவேற்க போறாங்கிற அந்த காட்சியை நான் இப்பவுமே உணர்ந்துட்டேன். நான் பார்க்குறேன், எப்பவுமே பார்த்துட்டு இதுதான் நடக்கும் அப்படின்னு. அது நடக்கும்போது இன்னும் ஒரு சில நாட்கள் நீங்களே களப்பணிக்கு போனதுக்கு அப்புறம் உங்களையும் பார்க்கறது அரிதாகிவிடும். ஏன்னா உங்களுடைய பணியை தீவிரமாகி போயிடும். எந்த மாற்று கருத்து இல்லை. எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்க, ரொம்ப வந்து உற்சாகம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் பத்தி இந்த டைமுக்கு பேசுறது நீங்க தான். ரொம்ப நாள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா ரொம்ப நாளைக்கு பிறகு இது ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்து. நம்பிக்கை இல்லை, அதாவது அவர் ஒரு குருசேடரா, ஒரு சமூக சீர்திருத்தவாதியா ஒரு மக்களுக்காக செய்யும்போது நம்மளால இயங்க முடியும். எந்த பங்குன்னு அவர் கூட இருந்து சப்போர்ட்டா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து நாளைக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கும்போது சரி நம்மளும் ஒரு இதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தி நமக்கு இருக்கணும். சமுதாய சீர்திருத்த புரட்சியில தமிழக வெற்றி விஜயோடு இணைந்து உங்கள் பணியும் மேன்மேலும் சிறக்க எம்ஜிஆர் சார்பாக நெஞ்சான நன்றி.